அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இறால் வறுவல் தாங்க. நம்ம அதிக பொருள் சேர்க்காமலேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியான முறையில் இந்த வறுவல் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரகம் போட்டு நல்லா பொரியட்டோங்க. ஜீரகம் மட்டும் போதும், கடுகு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் இதில் சொன்னது போலவே பொருள் போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக பூண்டு சேர்த்து ஓரளவு வெடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதை ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா அப்படியே வறுக்கலாம். கொஞ்சம் வாசம் போகிற அளவுக்கு வறுந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம், எந்த வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற வரலையும் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம அதை ஒரு கிளறி விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், கலராகவும் இருக்கும், காரமும் அதிகமாக இருக்காது. நம்மளுக்கு ஓரளவு காரம் கம்மியாகவே கிடைக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது மாதிரி இருந்ததுன்னா காஷ்மீரி சில்லியே போட்டு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் மல்லி பவுட்ரு கொஞ்சம்னா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிகமாக ஹீட்டு வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும் மசாலா. அதனால் கொஞ்சமாக ஹீட்டு வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா நல்ல வாசம், அதோடய வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும். அது கூட நம்ம இந்தமாரி எண்ணி செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அதனால் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் மசாலாலாம். அதுக்கப்புறம் அலசி கழுவி வச்சுருந்த இறாலை நம்ம சேர்த்து இப்போ ஹீட் அதிகமாக வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க, ஹீட்டை அதிகமாக வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம மசாலா அரைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது, தண்ணியும் ஊற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியே போதும். ஆயில் ஊற்றி உப்பு போட்டு இதேமாரி வறுக்கலாம். உங்கள்கிட்ட நான் சேர்த்த மசாலா இல்லைனாலும் நீங்கள் குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்பீங்களா மசாலா, அதை மட்டும் கூட சேர்த்து எண்ணெயில் வறுத்துட்டு அப்படியே பிராணியை போட்டு வறுத்தாலும் ரொம்ப சூப்பராக வாசமாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பூண்டு மட்டும் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக டேஸ்ட்டு. அதனால் பூண்டு மட்டும் போடுங்க, இஞ்சி சேர்க்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா உப்பு அதிகமாகிடும், சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்பைக்கப்போ நல்லா வேகட்டும். நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் மட்டும் வச்சு செஞ்சு பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்கும். சிக்கனும் அதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்க்காதீங்க, பூண்டு மட்டும் சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு பரட்டி விட்டு அவ்வளோதாங்க, சாப்பிட்றது தான். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அருமையான டேஸ்ட்டான ருசியான இறால் வறுவல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரவங்களுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய், டாட்டா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.